ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் பொரிக்கிறதுக்கு அந்த மளவு எப்படி தயாரிக்கணும் அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நார்மலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பொரிக்க வேண்டிய மீனை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு, வத்தல், மஞ்சள் இதெல்லாம் போட்டு மேலே தூவிக்கிட்டு நம்ம விரசுவோம். அப்படி தானே? ஆனால் அப்படி செய்கிறத விட அந்த மீன் துண்டை ஃபஸ்ட்டு விரசுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னெல்லாம் தேவையோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சமாக வத்தல், கொஞ்சம் சும்மா ஒரு பேருக்கு கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுட்டு அப்புறமா சாம்பார் பவுடர் இருந்து அப்படின்னு சொன்னால் சாம்பார் பவுடர் கூட போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாம்பார் பவுடர், யூஸ்வலாக நான் கறி மசாலா கூட போடுவேன். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட கறி மசாலா இல்லாததுனால நான் சாம்பாரோட முடிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோத்தையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 ட்ராப் அல்லது 3 ட்ராப் தண்ணி அதை லேசாக ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பொடியாக தான் இருக்குது, பேஸ்ட் மாதிரி ஆகலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போவும் எனக்கு அந்த திக்னஸ் ரொம்ப கூட இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகிட்டு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இது நல்ல ஒரு பேஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு எத்தனை ஃபிஷ் பீஸ் ஃப்ரை பண்ணணுமோ அந்த பீசஸை எடுத்து இதில் அப்படியே போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் விரவி வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 2-3 பீஸ் போதும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த மசாலாவில் நல்லா விரவி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடுற மசாலாவில் எப்படி இருக்கும், ரொம்ப அந்த மசாலா ஒட்டாத்தது மாதிரி இருக்கும். அது இது நீங்கள் ஹோட்டல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மசாலா நல்லா ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும். உள்ளே வெந்திருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்ன இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மசாலா எல்லாமே அழகாக அதில் ஒட்டி நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் அந்த மிளகு பட்டு பொரிக்கும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொரிக்கும்போது ஜஸ்ட்டு லேசாக அந்த எண்ணெயில் இதை அமுக்கி விட்டுடணும். அப்போ நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.